இந்த மாதிரி நாய்களோட எண்ணிக்கை அதிகமாகும்போது, தெரு நாய்களோட எண்ணிக்கை அதிகமாகும்போது, அடிக்கடி அது சத்தம் போடுறது, குறைக்கிறது, சண்டை போடுறது, அதெல்லாம் வந்து என்னன்னா ஒலி மாசு ஏற்படுது. ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையே இல்லாமல் போகுது. மனுஷங்க வாழ்கிறதுக்கு அமைதியான சூழ்நிலை ரொம்ப தேவை. சிந்திப்பதற்கு, அப்புறம் வந்து ஏதோ இப்போல்லாம் நமக்கு படிக்கிறதுக்கு, இப்போ எல்லாருமே புத்தகம் படிப்பதற்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைங்கிறது தேவை. அது அப்படியே கெடுக்கிற மாதிரி இந்த நாய்களோட எண்ணிக்கை, வீட்டுக்கு வீடு நாய்கள், தெரு நாய்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. கூட்டம் கூட்டமாக தெரு நாய்கள் சுற்றுது. அவைகளுக்குள்ள சண்டைகள் வருது, குலைக்கிறது, சத்தம் போடுறது. இது பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாகவே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இருக்குது. அதை பற்றி எல்லாருக்குமே வந்து ஒரு கோபம் இருக்குது. ஆனால் அதை வந்து எப்படி வந்து வெளிப்படுத்துவது, அதுக்கு எப்படி தீர்வு காண்பது, அது தெரியாமல் அந்த அளவுக்கு அவஸ்தைப்பட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு தெருநாய்களோட தொல்லை ஓவராகி போச்சு. ஒரு அமைதியாகவே இருக்க முடியல. நடுராத்திரியில் குறைக்கிறது, அப்போ தூங்குறவங்க முழிச்சிக்கிறாங்க. அப்போ அமைதிங்கிறது எந்த அளவுக்கு தேவை அப்படின்னா மனுஷங்களுக்கு இப்போ வந்து அதெல்லாம் என்ன, அது ஒரு உயிரினம் தானே அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். கட்டுப்பாட்டுக்குள்ளேன்னா அதோட எண்ணிக்கை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அது மாதிரி அடிக்கடி குறைக்கிற நாய்களை வந்து வளர்க்கக்கூடாது. ஓயாமல் ரொம்ப குறைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து பலரோட தூக்கத்தை கெடுத்துரும். இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த தூக்கத்தை வந்து அது கெடுத்துரும். ஒரு அமைதி என்பது தூங்குவதற்கும் சரி, நம்ம பகல் நேரத்தில் உழைப்பதற்கும் சரி. மனுஷங்க ஒருத்தர் பேசும்போது இந்த மாதிரி திடீர்னு நாய்கள் குறைச்சதுன்னா அப்போ அது வந்து பேசுகிறது, அவங்களுடைய கவனம் சிதறும். அந்த பேசுவதற்கான அந்த மனநிலை, அவங்க ஒரு விஷயத்த ஒரு மனநிலையோடு பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த மனநிலை கெட்டு போயிடும். அந்த நாய் குறைச்சி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த நாய் திடீர்னால குறைக்குமா? அப்படி சரி, அந்த நாய் குறைக்கும் போது இவங்க பேசுகிறத நிறுத்திட்டு அந்த நாய் குறைச்சி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அந்த அளவுக்கு மனுஷங்களுக்கு இடையூறுகள் அதிகரிச்சிடும். மனுஷங்களுக்கு என்ன தேவை? அமைதி தேவை. இந்த மாதிரி நாய்கள் இது போன்ற இடையூறுகளே இல்லாத ஒரு அமைதி என்பது மனுஷங்களுக்கு ரொம்ப தேவை. அதனால் இந்த தெருநாய்கள் இருக்குல்ல, தெருநாய்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஆடு இருக்குன்னா மாடு இருக்குன்னா அதுக்கெல்லாம் உரிமையாளர் இருக்காங்க, மனுஷங்க இருக்காங்க. இந்த மாடு யாருக்கு சொந்தம் அப்படின்னா ஒருத்தர் வந்துடுவார், இது என்னுடைய மாடுன்னுவார். ஒரு ஆடு இருக்குன்னா இது என்னுடைய ஆடுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வந்துடுவார். ஆனால் நாய்களுக்கு, இப்போ தெருநாய்களுக்கு பார்த்தா இந்த நாயோட உரிமையாளர் யாருன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த நாய்க்கு யார் உரிமையாளர் அப்படின்னா யாருமே வரமாட்டாங்க. அந்த உரிமையாளர் இல்லாத நாய்கள் தான் நம்ம தெருநாயின்னு சொல்கிறோம். அப்போ உரிமையாளர் இல்லைனாலே அந்த நாய்க்கு நம்ம வந்து தடை வச்சிடணும். உரிமையாளர் இல்லாமல் ஒரு நாய் தெருவில் சுற்றக்கூடாது. ஒரு நாய் இருக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பாக உரிமையாளர் இருக்கணும். உரிமம் வாங்கிக்கிட்டு தான் அதை நாயை வளர்க்கணும். நான் ஒரு நாயை வளர்க்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நீ விண்ணப்பிச்சு அனுமதி வாங்கி தான் ஒரு நாயை வளர்க்கணும். அந்த மாதிரி ஒரு மனித வாழ்க்கையை விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டதாக அதை மாற்ற வேண்டும். சும்மா அதிலெல்லாம் ஏனோ தானோன்னு இருக்கும்போது இந்த தெருநாய்கள் வந்து ஏகப்பட்டது பெருகிறது. அதோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியல. ஏன்னா அதுக்கு உரிமையாளர் கிடையாது. அது பாட்டு இனப்பெருக்கம் வந்து அது பாட்டு பண்ணிகிட்டே இருக்குது. அவைகள் கூட்டமாகும்போது அடிக்கடி உடல் உழைச்சிக்க வேண்டியது, அப்புறம் 4-5 குட்டி போட வேண்டியது. அப்புறம் அந்த குட்டிகளை யாரும் வந்து எதுவும் கொல்ல மாட்டாங்க, எங்கேயாவது கொண்டு விட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க இது இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டிகளை எடுத்துகிட்டு போய் தூரமாக எங்கேயாவது கண்காணாத இடத்துல கொண்டு விட்டுருவாங்க. இப்படி அந்த தெருநாய்களோட எண்ணிக்கை பெருகிட்டே இருக்குது. அவைகளுக்கு ஒழுங்காக சாப்பாடும் கிடைக்கிறதில்ல, வாகன விபத்தில் அடிபட்டு இறந்து போயிடுது. அப்புறம் அதோட சத்தம் இரவு பகல் பாராமல் எப்போவும் குறைச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து மனுஷங்களால் அமைதியாக வாழ முடியல. அவங்க படிப்பதற்கு, சிந்திப்பதற்கு ஒரு அமைதி தேவை, தூங்குவதற்கு ஒரு அமைதி தேவை, வாழ்வதற்கு அமைதி தேவை, மனித வாழ்க்கைக்கு இந்த மாதிரி அமைதி தேவை. அந்த அமைதியை வந்து இல்லாமல் செய்கிற வேலை இந்த ஒலி மாசு என்பது இந்த மாதிரி நாய்கள் மூலமாகவும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. மனுஷங்க மட்டும் லேஸ்பட்டவங்க கிடையாது. அவங்களும் பிறருக்கு இந்த மாதிரி ஒலி மாசு ஏற்படுத்தி இடையூறு செய்கிற வழக்கத்தில் அவங்க நாய்களுக்கு குரு, நாய்களோட குருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மனுஷங்களும் நாய்களுக்கு போட்டியாக இந்த ஒலி மாசு ஏற்படுத்துகிற வேலையில் அவங்க ரொம்ப ஈடுபடுவாங்க. ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி பாட்டு போடுறது, சினிமா பாட்டெல்லாம் போட்டு பக்கத்தில் உள்ளவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. காலைல 5 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நகரம் இருக்குது. அங்கே ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, வீடுகள்லாம் நெருக்கமாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு 5 மணிக்கு சினிமா பாட்டு போடுறாங்க.
ஏன்னா 5 மணிக்கு அந்த இடத்துல படுத்து தூங்குவாங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் அவனுக்கு வரவே இல்லை. சினிமா பாட்டு போட்டு மார்கழி மாதம்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு அந்த ஏரியாவே டிஸ்டர்ப் பண்ணுறான். எவ்வளோ ஒருத்தரோட ஒரு மற்றவங்கள தூங்க விடாமல் அந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவு இல்லாமல் இருக்காங்க மனுஷங்க. அதை யாரும் அது குறித்து ஒரு புகார் தெரிவித்தா அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? அந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்குது எல்லாமே. அது மாதிரி இஸ்லாமியர்கள் மசூதியில் காலங்காத்தாலே தொழுகை ஒலிபெருக்கில் தொழுகை நடத்துவது, காலைல 5:30க்கு தொழுகை நடத்துறது. அந்த ஏரியாவில் அது ஒரு நகரமாக இருக்கும். பக்கத்தில் அவ்வளோ பேர் வசிச்சிட்டு இருப்பாங்க, 10,000 பேருக்கு மேலே வசிச்சிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்குவதற்கு நேரம் இல்லாமல் மனுஷங்க இருக்கிற நேரத்தில் 5 மணிக்கெலாம் தூங்கிட்டு இருப்பாங்க மனுஷங்க. அவங்கள இடையூறு செய்கிற மாதிரி, அவங்கள எழுப்புற மாதிரி, ஏன் நிம்மதியாக தூங்குற? என்ன ஒருத்தருடைய ரொம்ப இரவு நேரத்தில் வேலை பார்த்துட்டு ரொம்ப லேட்டாக கூட படுத்துருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தூங்குறவங்களையும் தூங்க விடாமல் செய்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அத்துமீறல் பாருங்கள். இது அதில் இந்த ஒலி மாசு ஏற்படுத்துகிற வேலையில் மனுஷங்களும் சரி, அது மாதிரி இந்த தெருநாய்களும் சரி, அல்லது வீட்டில் வளர்க்கப்படுகிற நாய்களும் சரி, இந்த மனுஷங்களை அமைதியாக வாழ விடாமல் செய்கிற அந்த வேலையில் இப்படி எல்லாம் இப்படி நிறைய பேர் நிறைய இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போது சரி, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அப்படின்னு 2040க்கு அப்புறம் வரப்போகுது. அங்கே இது போன்ற இடையூறுகள் ஏற்படுமாயின் ஊர் நிர்வாகத்திடம் புகார் செய்து அதற்கு உரிய தீர்வு என்பது உடனடியாக கிடைக்கும். இப்போ யாரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு நாயை வளர்த்துக்கிறது, அது பார்த்தா நைட்டு குறைச்சிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்களே குடிசையில் தூங்கிட்டு இருக்கிறான். யார்? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க குடிசையில் தான் வாழ போகிறாங்க. அப்படி இருக்கும்போது குடிசையில் தான் தூங்கிட்டு இருப்பாங்க. இரவு நேரம் இரவு 7 மணிக்கே அவங்க தூங்க போயிடுவாங்க. மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் அவங்க 5 மணி வரைக்கும் அவங்க தூங்கிட்டே தான் இருக்கணும், விடிகிற வரைக்கும். ஏன்னா அங்கெல்லாம் மின்சாரம் கிடையாது, பல்புகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு அந்த இரவு நேரம் அமைதியாக இருக்கணும், எந்தவித இடையூறுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் அவனால் நிம்மதியாக தூங்க முடியும். அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் ஏதாவது நாய்கள் குறைச்சிக்குது, நாய்கள் சண்டை போட்டுக்குது அப்படிங்கும்போது அந்த குடிசையில் தூங்கிட்டு இருக்கிற மனுஷங்க எழுந்துட்டாங்கன்னு வைங்க, திரும்பவும் தூக்கம் வரணும்ல. அந்த இரவு நேரத்தில் இருட்டாக இருக்கும், மின் விளக்குகள் எதுவுமே கிடையாது. அங்கே நாய்கள் சண்டை போட்டுக்குது, குறைக்குது அப்படின்னா அந்த குடிசையில் தூங்கிட்டு இருந்தவங்க முழிச்சிருவாங்க. அப்புறம் முழிச்சிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு, என்ன இந்த நாய் குறைச்சிட்டே இருக்குது, சண்டை போட்டுக்குது, நாய்களுக்குள்ளே ஏன் சண்டை போடும்போது அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது. அப்போ திரும்பவும் தூங்கலான்னா அந்த தூக்கம் வருமானு சொல்ல முடியாது. அப்போது இது போன்ற இடையூறுகளை எப்படி அவங்க கட்டுப்படுத்துவாங்கன்னா ஊர் நிர்வாகத்திட்ட புகார் தெரிவிப்பாங்க. இந்த மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட நாய் அடிக்கடி நைட்டு நாங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கோம், அப்போ அது நல்லா குறைச்சி எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருது, அதனால் தயவுசெய்து அந்த நாயை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஊர் நிர்வாகம் பிறருக்கு இடையூறாக வளர்க்கப்படுகிற எந்த ஒரு உயிரினமும் அங்கே இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அனுமதி கிடையாது. ஒரு உயிரினத்தை நீ வளர்க்குற அப்படின்னா நீ அது உன்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக கண்டிப்பாக அது கிடையாது. பிறருக்கு இடையூறு ஏற்படுமாயின் அந்த உயிரினத்தை வளர்ப்பதற்கு தடை அங்கு விதிக்கப்படும் என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உள்ள ஒரு நடைமுறையாக நம்ம அதை பார்க்குறோம். அதனால் அதே மாதிரி இது ஒலி இடையூறு, ஒலி மாசு. அது மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வளர்ப்பு பிராணியாக நான் மலைப்பாம்பை வளர்க்குறேன் அப்படின்லாம் வளர்த்துட்ருப்பாங்க. அது மாதிரிலாம் வளர்க்கக்கூடாது. ஏன்னா அது அச்சுறுத்தலாக இருக்கும். நான் என்னுடைய வளர்ப்பு பிராணியாக ஓனானை வளர்க்குறேன், பெரிய ஓனானை நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு அது மற்றவங்க பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும், அருவருப்பாக இருக்கும். அது என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வளர்க்கக்கூடாது. அந்த மாதிரி கூட நீ ஊர் நிர்வாகத்திட்ட புகார் தெரிவிக்கலாம். இவர் வளர்ப்பு பிராணியாக என்ன பண்ணுறாரு, ஓனனெல்லாம் வளர்த்துட்ருக்காரு, அல்லது மலைப்பாம்பை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அது பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது அப்படின்னு புகார் தெரிவித்தா கண்டிப்பாக அது அந்த மாதிரி உயிரினங்களை செல்லப்பிராணியாக வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக அந்த ஊர் நிர்வாகம் தடை விதிக்கும். ஒன்று கூடி பேசி அந்த மாதிரி வளர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பெரும்பான்மையானோரின் விருப்பத்திற்கு இணங்க அதுபோன்று பிறருக்கு இடையூறு தருகிற உயிரினங்களை வளர்ப்பதற்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கண்டிப்பாக தடை விதிக்கப்படும். அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உள்ள ஒரு சிறப்பான ஒரு விஷயம். பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது. அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் அடிப்படை வாழ்வியல் நெறி. எந்த விதத்துலையும் நீ பிறருக்கு இடையூறு செய்யாத, எந்த விதத்துலையும் பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழ பழக வேண்டும். அதான் நாகரிகமான வாழ்க்கை.
அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் வாழ்வியல் நெறியாக அடிப்படை விதியாக அது இருக்கிறது.